அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு உபயோகமான வீடியோட தான் வந்திருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Amazfit ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் வீடியோவும் அதுக்கப்புறம் அந்த வாட்சில் வந்து எப்படி கஸ்டம் வாட்ச் ஃபேஸை செட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து 2 வீடியோவாக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலன்னா கீழே நான் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ இருந்தால் புதுசாக போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Amazfitல வந்து கூகுள் மேப்ஸ் ரெண்டர் பண்ணோன்னா உங்களுக்கு 2 ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா Amazfit ஆப், இந்த ஆப் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஃபார் Amazfit, இந்த 2 ஆப்புமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கனெக்டடுன்னு காமிக்கும் 2 ஆப்லையும். இப்போ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து மெசேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் வந்து நீங்கள் மேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப்ஷன் எப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ப்ரோ வெர்ஷன் வாங்கியிருந்தால் தான். இதோட ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ₹280 வருது. ஸோ இது வந்து லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் தான். நீங்கள் இதை வாங்கிட்டிங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க மேப்பை. அப்புறம் இக்னோர் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிடணும். அப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து லோ குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வாட்சில் வந்து ஹை குவாலிட்டிலாம் ரெண்டர் பண்ண ரொம்பவே கஷ்டப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, சிம்பிள் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது இதில் வந்து டோட்டலாக 2 மெத்தட் இருக்குது. சிம்பிள் டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்சில் வந்து ஒன்லி டைரக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிச்சிடும். அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் மெத்தட். அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய மேப் அப்படியே வந்து உங்கள் வாட்சில் வந்து சிங்க் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் யுவர் லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷனுமோ அது போட்டுட்டு மேப்பில் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம வாட்சில் வந்து சிங்க் ஆகிட்டு இருக்குது. இந்த டேட்டா வந்து அப்படியே சிங்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 செகண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டி வந்து லோன்னு வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சிங்க் ஆகிடுச்சு. சிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன் அப்படியே உங்கள் வாட்சில் வந்துடும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ நீங்கள் மூவ்மெண்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து வாட்ச்லேயே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் காமிக்கும். லெஃப்ட் போனோமா, ரைட்டு போனோமா, யூட்டர்ன் பண்ணோமா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரத்தில் போக முடியும், அதுக்கப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி போயிருக்கோம், எவ்வளோ நிமிஷம் டைம் எடுத்திருக்கு, இந்த மாதிரி எல்லா வித இன்ஃபர்மேஷனுமே இந்த மெத்தடில் வரும். வாங்க அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அவ்வளோ எஃபிஷியண்ட்டான மெத்தட் நான் சொல்ல மாட்டேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டராகவே 30லேருந்து 40 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா சேம் அதே ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் சிம்பிள் டைரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஃபுல் ஸ்க்ரீன் மேப்புன்னு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு பிக்சர் குவாலிட்டி லோனே வச்சுருங்க. ஏன்னா லோன் வச்சாவே இதுக்கு 60 நிமிஷம் ஆகும். ஐலாம் வச்சிங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட ஆகும் ரெண்டராக. ஸோ வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து மேப்ஸ்க்கு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அகைன் வந்து என்னோடய லொக்கேஷன் வந்து அனதர் லொக்கேஷன் திருத்தணி ஒரு லொக்கேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வர்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது உங்களோட மொபைலை வந்து வாட்சில் கேஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ இது என்ன பண்ணோன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அப்படியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிடும் உங்கள் வாட்ச்க்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் நோவும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து சிங்காக ஸ்டார்ட் ஆகும். சிங்காக கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் சிங்கிங் வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. அதாவது உங்கள் மொபைலில் வந்து அப்படியே உங்கள் வாட்ச்க்கு கேஸ்ட் ஆகிடுது. பட் இந்த மெத்தட் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா இது வந்து ஆக 60 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் எந்த வித மூவ்மெண்ட்டும் என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் கூகுள் மேப்ஸ்லாம் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். வேணால் நீங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கீங்க ஸ்மார்ட் வாட்ச்னால் கண்டிப்பாக அந்த வாட்சில் ஒர்க் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோட்லேருந்து நம்ம டைரக்ஷன் மோடுக்கே அகைன் ஷிஃப்ட் பண்ணிடலாம். சிம்பிள் டைரக்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ச் அகைன் வந்து சிங்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அகைன் நான் மேப் போகிறேன். ஆல்ரெடி நான் மேப் வந்து பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து சிங்க் ஆகிட்டு இருக்குது. அகைன் இப்போ சிங்க் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர் மோட்லேருந்து டைரக்ஷன் மோடுக்கு வந்து வாட்ச் வந்து மாறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சிங்க் ஆகிடுச்சு. இப்போ சிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும், இந்த மாதிரி எல்லா வித இன்ஃபர்மேஷனுமே
இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்கள் வாட்ச்லேயே உங்களோட டைரக்ஷன் நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.